அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். இந்நன்னிகழ்ச்சியை கிராத்தோதி ஆரம்பம் செய்வதற்காக வேண்டி அல் மதரசத்துல் முஸ்தஃபவியா மாணவன் முகமது இஸ்மத் முஸ்தஃபவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इज़ा जाअ नस्रुल्लाहि वल फतह ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا صدق الله العظيم. السلام عليكم. கிராத்தோதி ஆரம்பித்து சென்ற மாணவன் முகமது இஸ்மத் முஸ்தஃபவி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். சங்கைக்குரிய எங்களுடைய ஷேக் நாயகம், அதாவது 5வது தலைமுறையின் அதி தீவிர ஆட்சி, அதை பார்ப்பதோர் கண்கொள்ளா காட்சி. அந்த நாயகம் தனது முரீதீன்களிடம் இருக்கக்கூடிய அறியாமை என்னும் இருளை நீக்க ஒளி என்னும் அறிவு வாளை கரத்தில் கொடுத்து இதயத்தில் புகுத்தி சமுதாயத்தில் வீரநடை போட வேண்டும் என்பதே அவர்களின் நோக்கம். இந்நன்னிகழ்ச்சியின் நோக்கமும் அதுதான். அடுத்து இந்நன்னிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சியாக ஆரம்ப உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அல் மதரசத்துல் முஸ்தஃபவியா உப அதிபருமான எங்களுடைய ஒஸ்தாதுமான அல் ஆலிம் முகமது ஜரூக் ஆலிம் முஸ்தஃபவி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வ இமாமில் முர்சலீன் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமித் தன்ஸீல் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, மாணவர்களே, சகோதரர்களே, சிறப்பான கண்ணியமான ஒரு அமர்வில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எங்கள் உயிரிலும் மேலான சங்கைக்குரிய ஷேக் நாயகம் அன்னவர்கள் எங்களுடைய சமூக இந்த வாலிபர்கள், எமது சமுதாயத்தில் இந்த வாலிபர்கள் தீன் இஸ்லாத்துக்காக மார்க்கத்திற்காக அவர்கள் செய்ய வேண்டிய பங்கு, அவர்களுடைய பங்கீடு என்ன என்பதை உணர்த்துவதற்காக இப்படியான ஒரு ஏற்பாட்டை அவர்கள் செய்து தந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் தான் உங்களுடைய கையில் தான், உங்களுடைய முன்னேற்றத்தில் தான் எதிர்காலத்தில்
நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் ஆற்றக்கூடிய, அதாவது உங்களுடைய முன்னேற்றத்தை வைத்துத்தான் அத்தரீக்காவா இருந்தாலும், அதுபோல் தீன் இஸ்லாம் மார்க்கத்தினுடைய விஷயங்களாக இருந்தாலும், நீங்கள் அவைகளை முன்னேற்றுவதற்கு ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒரு கடமை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இக்தனிம் ஹம்ஸ் கப்ல ஹம்ஸ், 5 விஷயம் வருவதற்கு முன்னால் 5 விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். எப்படி? இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், 5 விஷயங்களுக்கு முன்னால் 5 விஷயங்களை நீங்கள் கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள். ஏன் அந்த அடுத்த 5ம் ஏற்கனவே ஒரு 5 விஷயங்களை சொல்லி காட்டி அதனுடைய அடுத்த பக்கம் வந்து விட்டால் இவைகளை செய்ய முடியாது. எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷபாபக கப்ல ஹரமிக், உங்களுக்கு வயோதிபத்தன்மை ஏற்படுவதற்கு முன்னால், நீங்க வயசாவதற்கு முன்னால், நீங்க வயதாகி அந்த கிழவர்களாக ஆவதற்கு முன்னால், வயதாவதற்கு முன்னால் உங்களோட வாலிபத்தன்மையை நீங்கள் கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, இன்றைக்கு வாலிபர்கள் செய்யக்கூடிய வேலை வயோதிபர்களுக்கு, வயதானவங்களுக்கு செய்ய முடியாது. எப்படி என்றால், இன்றைக்கு உங்களில் சிலர் இருக்கிறாங்க, அவங்க செய்யக்கூடிய வேலையை என்னால கூட செய்ய முடியாது. ஏன்? அந்த வாலிபத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்கிறது. ஒரு பாரம் தூக்குவதாக இருந்தால் உங்களில் ஒருவர் தூக்குவார், 50 கிலோ தூக்குன்னு சொன்னா சுமாராக, என்னால தூக்க முடியாது. ஏன்? உங்களை விட நாங்கள் வயசாகிட்டோம். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயதாவதற்கு முன்னால் செய்யக்கூடிய சில வேலைகள் இருக்கிறது. ஒரு மனிதன், ஒரு வாலிபன், அவனுக்கு சுபகில எழும்ப முடியும். அதுபோல அந்த சுபகில 3 மணி 4 மணிக்கு முழிச்சு அந்த குளிக்க முடியும். இப்படி கொஞ்ச நாள் அப்படி போற நேரத்தில், வயதாகிற நேரத்தில் அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அவருக்கு ஜாமத்தில் குளிப்பதாக இருந்தால் சுடு தண்ணி வேணும். ஏன்? செம வந்துவிடும். அவர் அந்த தண்ணி சும்மா தண்ணியால் குளித்தால் அவருக்கு செம ஏற்படும், நசல் நோய் ஏற்படும். இதுபோல வாலிபர்களுக்கு இபாதத்துகள் செய்வது லேசி. ஏன்? அவளுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்க மாட்டாது. குடும்பத்தில் இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு நாள் நிற்கிறீங்க, அதுபோல இதே தொடர்ந்து நீங்க 2 நாள் நின்றாலும் 3 நாள் நின்றாலும் அப்படி தொடர்ந்து நின்று கொண்டு போனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்களோட தாய் தகப்பன் நீங்கள் தொழில் செஞ்சு கொண்டு தரணும் என்று அவங்க நினைக்கவும் இல்லை. ஏன்? நீங்களும் படிக்கிய பிள்ளைகள். ஆனால் எங்களுக்கு அப்படி இருக்க முடியாது. நாங்க இப்ப இன்றைக்கு கொஞ்சம் பகல் ஆயிட்டேன்னு சொன்னா வீட்டுல இருந்து கோல் வரும். ஆனா பிள்ளைக்கு அது இல்லை, அவள் வைஃப் கோல் பண்ணுவா, வீட்டில் அந்த சாமான் இல்லை, அந்த சாமான் இல்லை. இப்படியாக ஒவ்வொரு பிரச்சனை அந்த வயதாக அவங்க அந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்ச நேரத்தில் அதெல்லாம் மாறிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னாங்க, ஷபாபக கப்ல ஹரமிக், நீங்க வயதுக்கு போய்த்திரும் போத வாலிபத்தன்மையை நீங்க கொள்ளையடிச்சுக்கோங்க. வாலிபத்தன்மையில நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்து நடவுங்க. ஜமாத்துக்கு நேரப்பட போய்த்து ஆகிறாங்க, பள்ளிவாசலுக்கு நேரப்பட போங்க. அதுபோல எல்லா நேரத்திலும் உழு செஞ்சு கொண்டிருக்க முடியும். இப்படியாக உழுவோட ஐக்கிய நேரம் அதெல்லாம் நன்மை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷபாபக கப்ல ஹரமிக், வயோதிபத்தன்மை அடைந்து விடுவதற்கு முன்னால நீங்க உங்களோட வாலிபத்தை கொள்ளையடிச்சுக்கோங்க. சிஹத்தக கப்ல சகமிக், நீங்கள் ஷோமாக ஐக்கிய நேரத்தில நீங்க நன்மைகளை கொள்ளையடிச்சுக்கோங்க. அந்த ஷோமா ஐக்கிய நீங்க சுயாத்தியமா ஐக்கிறீங்க, நல்ல ஃபிட்டா ஐக்கிறீங்க. நோய் வருவதற்கு முன்னாலே கொஞ்சம் வயசா அப்படி நோய் வந்துடும். நோய் வந்துட்டேன்னு சொன்னாக்கா அந்த நீங்க சும்மா பாருங்க, உதாரணத்துக்கு சுகமாக ஐக்கிய நேரத்தில் செய்யக்கூடிய வேலை நோய் வந்துட்டா செய்ய முடியாது. நோய் வந்தனக்கா அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டனக்கா, அது தலைவலி ஏற்பட்டால், இப்படியான நோய்கள் வந்தனக்கா அவருக்கு பெருசா ஒன்றையும் சாதிக்க முடியாது. அவருக்கு அந்த நோய்க்கு மருந்து செஞ்சு தான் நிற்பாங்க. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோய் வருவதற்கு முன்னால் ஷியாத்தியமா ஐக்கிய நேரத்தை நீங்க கொள்ளையடிச்சுக்கோங்க. அதுபோல சொன்னாங்க, எப்படி? கினாக கப்ல ஃபக்ரிக், நீங்க நல்ல ஃபக்ர், அதாவது இப்ப எங்கள்கிட்ட செல்வம் மீக்குது, கினான்னு சொன்னா செல்வம் மீக்குது. செல்வம் மீக்கிய நேரத்தில் அந்த செல்வத்தால செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கோங்க. எப்படி? உங்களுக்கு வறுமை ஏற்படுவதற்கு முன்னால, வறுமை வந்துட்டனக்கா ஒன்றும் செய்ய முடியாது. செல்வ மீக்கிய நேரத்தில் நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கணும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுபோல சொன்னாங்க, ஃபராக கப்ல ஷுகுலிக், நீங்க ஓய்வாய்க்கிய காலத்தை நீங்க கொள்ளை அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு வேலை வெட்டி அதிகமாக வருவதற்கு முன்னால. வாலிபர்களுக்கு தான் இதெல்லாம் இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல கொஞ்சம் காலம் போக அவங்களுக்கு வேலைகள்
குடும்ப வேலை இருக்குது, அதுபோல சமூக வேலை இருக்குது, இப்படி ஒவ்வொரு வேலையாக கூடிரும். அதே போல் கடைசியாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, எப்படி ஹயாத்தக்க கபல மௌத்திக்க, உங்களோட ஹயாத்தோட ஈக்கிய நேரத்தில் நீங்க வந்து மௌத்து வருவதற்கு முன்னால் ஹயாத்தோட ஈக்கியத்தை நீங்க கொள்ளையடிச்சுக்கோங்க. இப்ப மௌத்தான ஒருவருக்கு அமல் செய்ய முடியாது. துனியால ஈக்கிய நேரத்தில் அமல் செய்து அவர் மௌத்தாகி விட்டால் உலகத்துல செஞ்ச நன்மையோ தீன்மையோ அதற்குள்ள அந்த ரிசல்ட் தான் அங்க கிடைக்கும். ஒருத்தர் மௌத்தா பித்தா அவருக்கு வந்து கபூர்ல இருந்து கொண்டு தொழ முடியாது, அவருக்கு வந்து இந்த நோம்பு பிடிக்க முடியாது, அவருக்கு அந்த நன்மை செய்யக்கூடிய அந்த காலம் அந்த பீரியட் முடிஞ்சிடும். உலகத்துல வாழிய நேரத்துல இதெல்லாம் செஞ்சு கொள்ளணும். அப்படி செஞ்சேன்னு சொன்னால் மௌத்தா நினைச்சனாக்கா நல்ல பலன் கிடைக்கும். கபூர்ல வந்து அங்க கபூர் என்று வந்து அமல் செய்யக்கூடிய இடம் அல்ல. ஆனா நபிமாறு வழிமார்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக ஒரு தன்மையை கொடுத்திருக்கிறான். அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக அவங்க சில இப்ப மூசா நபி கபர்ல தொழுது கொண்டு கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டாங்கன்னு வருகிறது. இப்படியான வேலைகளை வந்து அவங்களுக்கு செய்யலாம். மூசா நபி இந்த அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு விசேஷ தன்மை, வழிமார்கள் தொழுது கொண்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு விசேஷம், அது நன்மை அல்ல, அவங்களுக்கு அப்படி விசேஷமாக அப்படி சில சில வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறான். அப்ப இப்படியான கபூருக்கு போகிறதுக்கு முன்னால மௌத்தாவுக்கு முன்னால நாங்க அமல் செஞ்சு கொள்ளணும். அதுல விசேஷமாக இந்த வாலிபர்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அவங்க உதாரணம் சொன்னாங்க. 7 கூட்டத்தார்கள் வந்து மஹ்ஷர்ல வந்து மஹ்ஷர் மைதானத்துல எந்த விதமான நிழலும் இல்லாத காலத்துல 7 கூட்டத்தார்கள் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலுக்கு கீழே வைப்பான். அதுல விசேஷமாக வந்து வாலிபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஷாபுன் அஷஃபி இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் அல்லாஹ்வை வழிபட்டு வணக்கம் செய்கிற விஷயத்துல அந்த நடந்த வாலிபர்கள் அல்லாஹ் தஆலா நிச்சயமா அவங்க அந்த வாலிபர் கூட்டத்தை அல்லாஹ்வுடைய நிழல் அரசுடைய நிழல்ல வந்து அவன் நிழல் கொடுப்பான். எந்த விதமான நிழல் இல்லை. சூரியனை வந்து ஒரு ஷான் மட்டுக்கு அல்லாஹ் பணிப்பான். அப்படி பணிச்ச நேரத்துல வந்து சூடு ஹடிஷா இருக்கும். இப்படியான நேரத்துல வந்து அல்லாஹ் தஆலா இப்படி அந்த அரசினுடைய நிழல்ல நிழல் கொடுப்பான். இது இந்த கொடுக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இந்த வாலிபர்கள் நல்ல தக்குவாவினுடைய அடிப்படையில் வளர்ந்த வாலிபர்களையும் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு கூட்டமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதுபோல சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்துல வந்து ஒரு வாலிபன் இருந்தான். எப்படி இது என்னுடைய தலைப்பு அல்ல, நான் பின்னால பேசின தலைப்புக்கு வாரேன் இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ பேர் பேசுறதுக்கு ஈக்கியாங்க, உதாரணத்துக்கு சொல்லி காட்டுங்க. எப்படி ஒரு வாலிபன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காலத்துல ஒரு வாலிபன், சின்ன வயதால், அவர் எப்படின்னா பள்ளியிலே தான் நிற்பாரு. அவர் தொழத்துக்கு போனா இஷா தொழுவிட்டு தான் வீட்டுக்கு வருவாரு. சுபஹுக்கு போனா சுபஹு துஹர் அஸ்ர் எல்லாம் பள்ளியில இருந்து தான் தொழுவாரு. பள்ளியிலே இப்பாரு, பள்ளியை பிடிச்சு கொண்டே இருந்தார். உமர் ரலியல்லாஹு புதுனப்படுவாங்க. அட இப்படி ஒரு வாலிபர் இருக்கியாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால சையதுனா அபூபக்கர் சித்திக் அவங்களும் வஃபாத்தானதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட காலத்துல வந்து ஒரு வாலிபர். அப்ப இப்படியா பள்ளியில இருக்கக்கூடிய வாலிபன் என்ன செய்வாரு, இஷா தொழுவிட்டு தான் வீட்டுக்கு போவாரு. அவர் அப்படி வீடு திரும்பும் பொழுது அந்த வார வழியில வந்து ஒரு கெட்ட ஒரு பெண், ஒரு இந்த விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வீட்டை தாண்டித்தான் இவர் வரணும். இரவுல வந்து வாரார், அந்த வீட்டுக்கு பக்கத்தால இவர் வருவார். இஷா தொழுகை நேரத்தில் போற நேரத்தில் அந்த ஊடு மூடி இராவே வார நேரத்தில் அந்த பொம்பளை முன்னுக்கு இருந்து கொண்டு எப்படி சரி கெடுதி செய்யறதுக்கு, ஜினா செய்வதற்கு, விபச்சாரம் செய்யறதுக்கு இவரை கூப்பிட்டு இப்ப அந்த பொம்பளை இப்படி இருக்கு நேரத்துல இந்த வாலிபன் என்ன செய்வார், அந்த பக்கத்தை திரும்பியாலும் பார்க்க மாட்டாரு. இவர் அப்படியே பணியை பார்த்துக்கொண்டு போவாரு. ஆனால் இந்த பெண் எப்படியோ ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சு எப்படியோ அந்த வாலிபனை வந்து தண்ட வலையில வந்து சிக்க வைக்கிறார். அப்ப அவள் வந்து எப்படி கவர்ச்சியாக உடம்பையெல்லாம் காட்டி இந்த வாலிபனை வந்து எப்படி சரி வழிகெடுக்கணும்னு சொல்லி ஒரு மாதிரி இந்த வாலிபனை வந்து ஒரு நாள் இந்த இஷா தொழுவிட்டு வரும் பொழுது அந்த வாலிபனுக்கு ஒரு வயதான ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அத வாப்பா தகப்பன் வந்து ஒரு வயதான ஆள், நல்ல இபாதத்தில் இருக்கக்கூடிய இந்த வாலிபனை அந்த பொம்பளை வந்து அப்படியே தண்ட வலையில சிக்க வச்சு வீட்டுக்குள்ள எடுக்கா. அப்ப இந்த வாலிபன் எப்படியோ அவளுக்கு மயங்கி, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொன்னாங்க, எனக்கு பின்னால என்ற சமுதாய மக்கள் உம்மத்துமார்கள் எவ்வளோ பித்தனாக்களை குழப்பங்களை சந்திப்பாங்க. ஆனா எல்லா பித்தனாலையும் பெரிய பித்தனா தான் ஆம்பளைகளுக்கு பொம்பளைகள். இன்றைக்கு உலகத்துல பாருங்க, எந்த பிரச்சனையை எடுத்து பார்த்தாலும் ஒரு பெண்ணால தான் அந்த பிரச்சனை வரும். இன்றைக்கு ஆண்கள் வந்து பெண்களுக்காக எதை செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிச்சாங்க ஆண்களை பார்த்து, பெண்களுடைய விஷயத்துல வந்து நீங்க பத்திரமா இருக்க வேண்டும். ஏன் ஷைத்தான் எப்படிப்பட்டவன்,
ஷைத்தான் வந்து ரத்தத்துக்குள்ளே ஓடுவா. மனுஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான் லா யஜ்ரி மினல் இன்சான் மஜ்ரத்தம். மனிதனுடைய ரத்த ஓட்டம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு, ஓடக்கூடிய இடங்களுக்கெல்லாம் ஷைத்தான் போவானாம். அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை, அவனுடைய இந்த மனிதரை வழிகெடுப்பதற்காக அவன் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது எப்படி குர்ஆன்ல சொல்கிறான், இன்ன கைத ஷைத்தானி கான லஈஃபா. இப்ப ரத்தத்துல ஓடக்கூடிய ஷைத்தானை பத்தி, ஷைத்தான சூழ்ச்சிகளை பத்தி சொல்லும் பொழுது இன்ன கைத ஷைத்தானி கான லஈஃபா, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் இருக்கிறது அது மிக பலவீனமானது. அல்லாஹ் சொல்கிறான் பலவீனமானது. ஆனால் பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, பெண்களுடைய சூழ்ச்சியை பற்றி, ஆண்களை திசை திருப்பதற்காக, ஆண்களை தன்னுடைய வழியிலே போடுவதற்காக இந்த பெண்கள் செய்யக்கூடிய வேலைகளை பற்றி சொல்லும் பொழுது இன்ன கைத குன்னா அதீம். அல்லாஹ் சொல்கிறான் இப்படி ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை பலவீனம் என்று சொன்ன அல்லாஹ் இன்ன கைத குன்னா அதீம், நிச்சயமாக உங்களுடைய சூழ்ச்சி, பெண்களை பார்த்து சொல்கிறான் நீங்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி இருக்கிறதே இன்ன கைத குன்னா அதீம், அது மகத்தானது, பிரமாண்டமானது. ஷைத்தாண்ட சூழ்ச்சியை விட பயங்கரமானதான் பெண்களுடைய சூழ்ச்சி. பெண்களுடைய விஷயத்துல வந்து பத்திரமா இருக்க வேண்டும். எவ்வளவோ நல்ல இபாதத்தான நல்ல வணக்கசாலிகள் எங்கான பெண்கள் வந்து மயக்கிடுவாங்க. இப்படியான இப்ப இன்றைக்கு வாலிபர்களை பார்த்தாலும் அப்படித்தான், இன்டர்நெட்டை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பெண்களுடைய இதுகளை இந்த சிக்காய் கொள்ளிக்கிறாங்க. வாலிபர்கள் முக்கியமாக நினைச்சுக்கணும், எத்தனை பெண்களை பார்த்தாலும் என்ன பார்த்தாலும் என்ன நடந்தா எங்களுக்கு மௌத்தொண்டு இருக்கிறது அதொண்டு. அதே நேரத்தில் ஒரு பெண்ணைத்தான் ஒருத்தர் கல்யாணம் முடிப்பார், ஒரு பொம்பளைக்கு தான் கல்யாணம் முடிக்க. எத்தனை பேரை பார்த்தாலும் ஒருத்தர் கல்யாணம் முடிச்சுக்கொண்டு தான் வாழணும். இப்போ பெண்களுடைய விஷயத்தில் இந்த எப்படி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வந்து அவங்கள வந்து அப்படி தலைக்கு தூக்கி வச்சு கூடாது, பத்திரமா இருக்கணும். அப்ப இந்த பொம்பளை என்ன செய்தா, அந்த விபச்சார பெண் அந்த வாலிபனை தன்னுடைய வீட்டுக்குள்ள எடுத்து போடுவா. உமர் இல்லாத காலத்தின் அந்த வாலிபன். அப்ப இந்த வாலிபன் வீட்டுல வந்து அந்த பொம்பளை வீட்டுக்குள்ள எடுத்து கதவை மூடி அப்படி உள்ளுக்கு கூட்டி கொண்டு போற நேரத்தில இந்த நல்ல இபாதத்திலே இந்த வணக்கசாலி இந்த வாலிபன் அவர் நினைக்கிறார், ஒரு ஆயத் அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் அவருக்கு ஞாபகம் வருகிறது. எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபுன் ததக்கரு ஃபைதாஹும் முப்சிரூன். இந்த வசனம் அவருக்கு ஞாபகம் வருகிறது. எப்படி அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன் ஆயத்தில், இன்னல்லதீன தகவ், நிச்சயமாக தக்வா உள்ள இறையச்சம் உள்ள சில பேர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தான், ஷைத்தானுடைய ஒரு வஸ்வாசுத்தனம், ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி, அவனுடைய சூழ்ச்சியின் காரணத்தினால மனது ஏதாவது குழம்பின நேரத்தில் இவர் நல்ல மனிதராக ஈந்தாரு, ஷைத்தான் இவரை வந்து கெடுத்துட்டாரு, இந்த பெண்ணுடைய உருவத்தில் ஷைத்தான் வந்தான், வந்து அந்த மனிதரை கெடுத்துட்டான் ஷைத்தான். அப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் ததக்கரு, அவங்க வந்து அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்குகளை அவர்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான். அப்படி சிந்தித்து பார்த்தால் ஃபைதாஹும் முப்சிரூன், அவர்கள் தெளிவை கண்டுகொள்வார்கள். அவங்க வந்து அந்த கெடுதியின் பக்கம் அப்படி ஏதாவது காரணத்தில் கெடுதியை செய்ய போனாலும் அல்லாஹ்வுடைய இந்த அல்லாஹ்வை பற்றி நினைவு வந்தனக்கா, அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்குகள் நினைவு வந்தனக்கா அவங்க வந்து அதில் தவிர்ந்து கொள்வாங்க என்று இந்த ஆயத்தில் நினைவு வருகிறது. நினைவு வந்ததுதான் தாமது. இந்த ஆயத்தை அவர் வாயால ஓதுகிறாரு. ஓதினதும் அப்படியே மயக்கம் பிடித்து கீழே விழுகிறார். கீழே விழுந்து அப்ப அவருக்கு மயக்கம் ஏற்படுகிறது. அப்ப இந்த பொம்பளை பார்க்காரு, என்ன ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அந்த பொம்பளை வீட்டிலேயே ஒரு அடிமை பொம்பளை, வேலைக்கார பொம்பளையும் கூப்பிட்டு 2 பேருமா சேர்ந்து இவர் அப்படியே தீக்கொண்டு வைத்து தன்னுடைய வீட்டு முன்னுக்கு அந்த வாசப்படியில அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த வாலிபனை வைக்கியாங்க. அப்ப இந்த வாலிபனுடைய வாப்பா, வயதான வாப்பா என்ன இரவுல வரக்கூடிய எங்களோட மகன் வரலைன்னு சொல்லி எல்லா இடம் தேடி பார்த்துட்டு அப்படி சுத்தி பார்த்து கொண்டு வாரணேத்தையில வந்து பார்த்தால் இந்த பொம்பளையோட வீட்டு வாசப்படியில ஈக்கியாரு தன்னுடைய மகன். அந்த தாப்பன் என்ன செய்கிறான், இன்னும் கொஞ்சம் பேர் உதவிக்கு கூட்டிக் கொண்டு அப்படியே அந்த வாலிபனை தீக்கொண்டு அவங்களோட வீட்டுக்கு தீக்கொண்டு வைத்து வீட்டில் வச்சு கொஞ்சம் நேரமாக நேரத்தில் கொஞ்சம் ஜாமம் நேரம், இரவு வந்து கொஞ்சம் நல்லா நேரம் வைத்து ஜாமனிஷி, அந்த ஜாமனிஷியிலே அப்படியே தெளிவு வருது. தெளிவு வந்து தன்னுடைய மகனை பார்த்து தகப்பன் கேட்கிறான், என்ன நடந்த உனக்கு, என்ன காரணம், ஏன் அந்த வீட்டு வாசப்படியில் ஒன்று நான் கண்டேன்னு கேட்டதும் பாப்பாட்ட நடந்த விஷயத்தை சொல்றாரு மகன். இப்படித்தான் நான் இந்த நாளும் பள்ளிக்கு போயிட்டு வாழ்ந்து இந்த பொம்பளையோட இப்படி என்ன இந்த விபச்சாரத்துக்கு கூப்பிடுగా நான் போகல, ஆனால் எப்படியோ ஒரு நாள் இந்த நேத்ராவை வந்து எனக்கு எப்படியோ இவட பின்னால் மயங்கி எனக்கு பெய்த்துப்பட்ட. அப்படி போனதும் அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் வசனம் எனக்கு நினைவு வந்தது. எனக்கு மயக்கம் பிடிச்சி நான் கீழே விழுந்தேன். இப்பதான் தெளிவு வந்த இந்த விஷயத்தை சொன்னேக்கிலே வாப்பா கேட்கிறாரு, யா புனைய, என்னுடைய சின்ன மகனே, சின்ன வயசு பொடியன்,
என்னுடைய சின்ன மகனே, அது எந்த ஆயத்து உனக்கு நினைவு வந்த ஆயத்து அதை கொஞ்சம் சொல்லு. அப்போ அவர் ஓதி காட்டார், இன்னல்லதீன தகௌ இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முப்சிரூன் என்ற இந்த ஆயத்தை ஓதி காட்டுவார். இந்த ஆயத்து தான் எனக்கு நினைவு வந்த இந்த ஆயத்தை திரும்பவும் ஓதினதும் திரும்ப மயக்கம் பிடிச்சி அப்படியே கீழே விழுகிறாரு. தகப்பன் எப்படியோ உசுப்பி கிசுப்பி பார்க்குறா, இல்லை உசும்பல மயக்கமல்ல, அப்படியே அந்த மயக்கத்திலே அந்த வாலிபனுடைய ரூஹு பிரிந்து அப்படியே அவர் மரணம் அடைகிறார். அப்படியே மௌத்தா பைத்துறாரு. அப்படி மரணம் அடைந்ததும் இவங்க அப்படி இரவா அந்த ஜாமத்தில் குளிப்பாட்டி கஃன் செஞ்சு அப்படியே குணைத்து இன்னும் கொஞ்சம் ஆட்களோடு அப்படியே அடக்கம் செய்கிறாங்க. அடக்கம் மறுநாளில் தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அமீருல் மூமினின் ஆகிய காலம், அவங்களோட காலம். அவங்களுக்கு கேள்விப்படுது இப்படி ஒரு விஷயம் நடந்தது. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வாலிபனுடைய வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பேரோட அந்த வாலிபனுடைய வாப்பாவை பார்த்து அந்த துக்கம் விசாரித்து ஆறுதல் செல்லுறாங்க. யோசனை பண்ண வேணும், இப்படித்தான் எல்லாருக்கும் மௌத்த துக்கம் விசாரித்து ஆறுதல் செல்லுவது 3 நாளைக்கு சுன்னத்து. ஒரு முஸ்லிமான ஒரு மனிதர் மௌத்தாயினா அப்போ ஆறுதல் சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, நடந்த சம்பவத்தை விசாரிச்சு, ஐயோ எனக்கு நீங்க அறிவிச்சிருக்கீங்க நேத்ராவு அல்லா ஆதந்தனி, எனக்கு நீங்க அறிவித்திருக்க வேண்டாமா? அப்ப சொல்ல, அமீருல் மூமினீனே, நேத்து இந்த நடு ஜாமத்தில் நீ நடந்தது உங்களுக்கு அறிவிச்சா அவங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுத்துற மாதிரி, இதனால தான் அறிவிக்கலைன்னு சொன்னதும் அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, சார் அவங்களோட கபரை காட்டுங்க, அவரோட கபர் எங்கே அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை காட்டுங்கன்னு சொல்லி செய்தினா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இன்னும் கொஞ்சம் பேரும் அப்படி அவங்களோட கபர் அடிக்கி போகிறாங்க. பேய்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபருக்குள்ள அடக்கம் செய்யப்பட்ட அந்த வாலிபனை பார்த்து உமர் ரலியல்லாஹு அவங்க கூப்பிடுறாங்க. எப்படி? ஐயுஹ ஷாப், ஏ வாலிபனே, அல்லாஹ்வுடைய பயத்தினால் மௌத்தான அந்த வாலிபனே, வலிமன் காப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், அல்லாஹ்வை யார் பயப்படுகிறாரோ, அல்லாஹ்வை பயந்து எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அந்த ஹௌஃபின் காரணத்தினால் பயத்தினால் பயத்திலே வாழ்ந்தார், அவர் பயத்திலே மரணித்தார். வலிமன் காப மகாம ரப்பிஹி, அவனுடைய நாயனுடைய மகாமை பயந்து அவன் மரணித்தானே, அவனுக்கு வலிமன் காப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், 2 சுவர்க்கங்கள் அவனுக்கு உண்டாயிருக்கிறது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபருக்குள்ளே அந்த வாலிபனை பார்த்து பேசுறாங்க. அப்பொழுது கபருக்குள்ளே இருந்து சத்தம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பேச அந்த வாலிபன் கபருக்குள்ளே இருந்து பேசுறார். உமர்லாங்க கேட்கிறாங்க சத்தத்தை. எப்படி? யா உமரே, கது அல்தானி ரப்பி ஜன்னத்தைனி மர்ரத்தைன், எப்படி? அல்லாஹ் தஆலா இந்த சுவர்க்கத்தை 2 தடவை எனக்கு தந்து விட்டான் என்பதாக கபருக்குள்ளே இருந்து அந்த வாலிபன் சொல்கிறான். ஏன்? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொன்னது அது பொய்யாகாது. அல்லாஹ் தருவதாக வாக்களித்த தந்தே தீருவான். எப்படி? உமர்லாங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வை பயந்து மௌத்தானுக்கு 2 சுவர்க்கத்தை அல்லாஹ் தருவதாக. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுவர்க்கத்தில் ஈப்பாங்க, ஆனா 2 சுவர்க்கத்தை தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் என்று சொன்னதும் கபருக்குள்ளே அவன் சொல்லுவாங்க, அந்த 2 சுவர்க்கத்தையும் எனக்கு அல்லாஹ் தந்துட்டான் என்று சொல்லி. எப்படி? அந்த அடக்கின கொஞ்சத்திலே இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பயம் இருக்கக்கூடியவர்கள், இந்த பயத்தின் காரணத்தினால் வாழக்கூடிய இந்த வாலிபர்கள் இருக்கிறார்களே, ஏன் வயோதிப தன்மை விட்டனக்கா அவங்களுக்கு தக்குவா லேசாக வரும். ஏன்? அவங்க எல்லா சுகத்தையும் கண்டவங்க. இப்போ வயசானுச்சுனாக்கா கல்யாணம் முடிச்சிக்கியாரு, இப்போ மனைவியினுடைய சுகத்தை கண்டிக்கியாரு, அதுபோல அவருக்கு தக்குவா சும்மாவே வரும். ஆனா வாலிப தன்மை, இந்த வாலிப காலத்துல அவங்க இரையச்சமாக வாழ்ந்துச்சுனாக்கா அது அல்லாஹ்வுக்கு மிச்ச விருப்பம். அப்ப நாங்க அப்படி இரையச்சம் உள்ளவர்களாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதே போல இன்றைக்கு இப்ப நீங்க நினைக்க கூட வெறும் பயான் மஜ்லிஸ் அப்படி இல்லை, உங்களுக்கு இப்ப அவகாசம் கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இடைக்கடை நீங்க உங்களோட கல்புகளில் ஈக்கக்கூடிய எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, அது தெக்கியா சம்பந்தமாக இருந்தாலும் சரி, தெக்கியாவுடைய மஷாயிகுமார்கள் சம்பந்தமாக ஷேகுமார்கள் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அல்ல அதுபோல இந்த மார்க்க விஷயங்கள் ஃபிக்ஹ் விஷயங்களாக இருந்தாலும், இந்த வழிகட்ட கூட்டத்தார்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், சிலவங்க உங்களோட கல்புல சந்தேகம் இல்லை, ஆனால் வழிகட்டவங்க இப்படி எங்கள்கிட்ட கேட்குறாங்க, அவங்களுக்கு எங்களுக்கு சொல்லத்துக்கு மறுமொழி இல்லை என்று நீங்க உங்களோட சில கேள்விகள் இருக்கும். இப்படியான கேள்விகளை எல்லாம் பயம் இல்லாமல் நீங்க உங்களுக்கு கேட்க முடியும். உங்களுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த மைக்கை தருகிறோம், எஃப்எம் மைக்கு உங்களோட கையில் தந்தால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வெக்கப்படாமல், ஏன் அப்படி வெக்கப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது நான் இந்த கேள்வியை கேட்டால் மற்றவங்க என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்கன்னு, அப்படி நினைக்கக்கூடாது. இது படித்து கொள்ளத்துக்கு தான் வந்திருக்கிய. இப்போ இந்த ஒரு நாளையில் எங்களுக்கு எல்லாம் பெருசாக எல்லாம் படிச்சுக்கொள்ள முடியாது என்றாலும் இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாமல் நல்ல முறை நீங்கள் கேட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் உடனடியாக பதில் சொல்லப்படும். எந்த கேள்வியாக இருந்தாலும் அவங்க கேட்டால் சரி, இடையில உங்களுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் தருவோம். அதே போல் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு
எப்படி எப்படி எந்தெந்த அளவுக்கு மனுஷரை வந்து இன்றைக்கு பைத்தியகாரர்களை போல ஆக்கி வச்சுக்காங்க. அவன் ஒன்றை செல்லான், இவன் வச்சு ஒத்தஞ்செல்லாம் அல்லா அரசியலிக்கியான்னு சொல்லி, இனமொத்தஞ்செல்லாம் அல்லா குருசிலிக்கியான்னு சொல்லி, இனமொத்தஞ்செல்லான் அல்லா எல்லா இடத்துலையும் மீக்கியான்னு சொல்லி, இனமொத்தஞ்செல்லாம் அல்லாவுக்கு கை இருக்கிறது, கால் இருக்கிறது, முகம் இருக்கிறது, தலை இருக்கிறது, இப்படியாக எவ்வளவோ எப்படி பைத்தியகாரத்தனமாக சின்ன புள்ளத்தனமாக பேசிக்கொண்டிருக்காங்க. இப்படி மனுஷரை சொல்லி இப்போ வாலிபர்களை வந்து அதுபோல் சில இயக்கத்தில் சில கூட்டத்தில் அது தப்லீக் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த அதுபோல் தொய் ஜமாத்தாக இருந்தாலும் இவங்க வந்து எங்களோட வாலிபர்களை முக்கியமாக இந்த மாதிரியான இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த ஓய்வில் லீவில் இக்கியவங்களை வந்து அவங்களோட ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டி கொண்டு வைத்து அவங்களோட கொள்கையை பரப்புவாங்க. அப்போ எங்களுக்கு வந்து எங்களோட மௌலானா நாயம் முபாரக் மௌலானாங்களும் ஷேக் முஸ்தபா நாயம் அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து இந்த அவங்க நினச்சிங்கன்னா முழு ஸ்ரீலங்காவையும் தக்கியா பிள்ளைகளாக மாற்றிக்கலாம் அவங்க சொல்லிப்பாங்க. அப்படி இல்லை, அவங்க பார்த்தா கொஞ்சம் கூட்டம் எங்களோட இருந்தாலும் வழிபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த வழிபாடு முக்கியம். முஸ்லீமாக பிறக்கத்திலவே இல்லை, முஸ்லீமாக இந்த வாலிபத்திலவே இல்லை, முஸ்லீமாக மூமினாக மரணிக்க வேண்டும். அதுபோல தெக்கியா பிள்ளை கொஞ்சம் பேர் இருந்தால் அவங்க வழிபாட்டு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றதை தான் எங்களோட மஷாயிமார் விரும்பினாங்க. அப்போ இப்படியான ஏற்பாடு செஞ்சுக்கோம்னா எங்கட பிள்ளைகள் வந்து அப்போ எங்கட பிள்ளை சரியான கொள்கையில் உள்ளவங்க ஒரு நாளும் எந்தத்தான் அவங்க வந்து சென்னாலும் அவங்க மாற மாட்டாங்க. ஆனால் சிலவங்க விளப்பம் இல்லாமல் போய்த்து அம்பிட்டு கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி அப்படி தானே குதர்க்கமாக பேசுவாங்க. இப்போ குதர்க்கமாக பேசி இந்த எப்படி சரி மனுஷரோட மூளையை அப்படி சரி அந்த குழப்பி அவங்கள பக்கம் அவங்க இழுக்குறாங்க. அப்போ அதுகளுக்கு வந்து நாங்கள் ஏமாறப்பட இது பைத்தியகாரன் புலம்புகாரன் டீக்கோணும், இது வந்து பைத்தியகாரத்தனமாக ஒன்று செல்லுன்னு சொல்லி உதாரணத்துக்கு ஒன்று செல்லுன்னு சொன்னாக்கா எப்படி இப்போ இந்த இந்தியா பிரதமர் வந்து பைத்தியகார ஹாஸ்பிட்டலுக்கு போனான். இந்த மனநோயாளர்களை போட்டிக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்து நான் அந்த பைத்தியகார ஹாஸ்பிட்டலை சந்திக்கணும், அவங்களோட பேசணும்னு சொல்லி அப்படியே பிரதமர் போனால் இந்த பைத்தியகார ஹாஸ்பிட்டலுக்கு போய்த்து அப்போ ஒவ்வொருத்தருக்கு கூத்தாடிக்கொண்டு அங்கே போய் பைத்தியகார ஹாஸ்பிட்டலே அங்கே ஒருத்தர் சிரிக்கியார், இங்கே ஒருத்தர் பாடுவார், அங்கே ஒருத்தர் ஆடுவார். அப்போ ஒருத்தரை பிடிச்சிச்சேன்னா இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பேசி நான் தான் இந்தியா பிரதமர்ண்டான். அதுக்கு அவன் ஒரு பைத்தியகாரன் தான். அப்போ அவர் சொன்னான் அப்படியா நானும் அந்த நேரம் அப்படித்தான் சொல்லி இந்த கொஞ்ச நாள் இருந்தால் சோமாயிருமெண்டான். அவன் நினச்சி கொண்டிருக்கவன் பைத்தியத்தில் செல்லுகண்டு இவர் இந்தியா பிரதமர் இவரும் பைத்தியகாரன் தான் குழந்தை போட்டிக்கு இவர் சும்மா பொய்க்கு செல்லார் இந்தியா பிரதமர்னு கொண்டு அப்போ கொஞ்சம் நாள் இருந்தால் உங்களுக்கு சோமாகிருமனு சொன்னான். இப்போ அது மாதிரி இப்போ யார் உண்மையை செல்லுவாங்க என்று சொல்லி சந்தேகம், இவங்க செல்லு மெய்யா. அப்போ சிலவங்க குழம்பிக்கியாங்க. எங்களுக்கு அப்படியான குழப்பம் தேல்வி இல்லை, எங்களோட மஷாயிகுமார் எங்களுக்கு தெளிவாக தான் வச்சுக்கியாங்க. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அந்தியாங்காட்டுக்கும் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயங்கள் நாங்கள் படிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.